தங்கைகள், தம்பிகள் துணிந்து முன்வர வேண்டும். களம் இதோ உங்கள் முன்பு பிறந்தவன், உங்களுக்கு முன்னால் நிற்கிறேன், இருகரமும் விரித்து எத்தனை பேர் வேண்டாலும் வர வேண்டும். கட்சியில் பொறுப்பில்லை, எல்லாருக்கும் பொறுப்பு கொடுத்திருக்கு. அப்ப நீங்க எங்க வாய்ப்பு இருக்கோ அங்க வரணும். அதை விட்டு அந்த கட்சி கொடுக்குமா, இந்த கட்சி கொடுக்குமா, அந்த கட்சி கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். அப்படி இல்ல. ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல வீரன். தான் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வைக்கிறவன் எவனோ அவனே வீரன். அப்ப நீங்க சரியானதை செய்ய பழகுங்கள். எது சரி, எவன் வந்தால் நாடு சரியா இருக்கும். நான் மட்டும் நல்லா இருப்பதல்ல, நாடே நல்லா இருக்கணும். யார் வந்தால் நல்லா இருக்கும். எவன் வந்தால் நல்ல காற்று, நல்ல குடிநீர், பயணிக்க பாதை, படிக்க கல்வி, பார்க்க மருத்துவம், பார்க்க வேலை, வேலைக்கு சம்பளம். எவன் வந்தால் நாடு மக்களும் பாதுகாப்பாக இருக்க முடியும். அதை சிந்தியுங்கள். இன்னைக்கு நேத்தா பேசி வச்சிருக்க 15 ஆண்டுகளா பேசுறோம், பேசிக்கிட்டு வரோம். இன்னும் ஆழ்ந்து கவனிங்கள், இன்னும் கவனிங்கள். அதற்கப்புறம் ஒரு தெளிவு வரும். இதுதான் சரியான அரசியல், அங்க பயணிங்க. அதனால அதிகாரத்தில் இருப்பவனே தொடர்ந்து இருப்பான்னு இல்ல. தயங்கி தயங்கி நீங்க ஆதரிக்கல. அப்பவே நாங்க இப்படி ஏறி ஏறி வாரோம். எல்லாரும் ஆதரிச்சிருந்தா முதல்ல பெரிய மாறுதல் வந்திருக்கும். எப்பவும் மாற்றிருக்கலாம். இந்த மாநாடு தேவைப்பட்டிருக்காது, எல்லாம் நடந்திருக்கும். என்ன உங்க கோரிக்கை என்ன? அரசியல் அங்கீகாரம் வேணும், அரசியல் அதிகாரம் வேணும். இதுதானே பெரிய விஷயம். உங்களுக்கு முன்னாடி நான் போராடிக்கிட்டு இருக்கேன். அதே அரசியல் அதிகாரத்திற்கு, அரசியல் அங்கீகாரத்துக்கு தான் போராடிட்டு இருக்கோம்.